காஷ்மீர் துரோகத்தின் வரலாறு. ஆங்கிலேயரின் நேரடி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்தியாவின் பகுதி பிரிட்டிஷ் இந்தியா. 1947 ஆகஸ்ட் 15 மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக துண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் தொடர்பாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் சூழ்ச்சிகரமான ஒரு திட்டத்தை அறிவித்தது. இந்தியாவுடன் சேர்வதா, பாகிஸ்தானுடன் சேர்வதா அல்லது தனி நாடாக இருந்து கொள்வதா என்பதை அந்தந்த சமஸ்தான மன்னர்களை தீர்மானித்துக் கொள்வார்கள் என்பதுதான் அந்த திட்டம். அப்போது காஷ்மீர் சமஸ்தானத்திற்கு டோக்ரா வம்சத்தை சேர்ந்த ராஜபுத்திர அரசர் ஹரிசிங் என்பவர் மன்னராக இருந்தார். இவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். மக்களின் பெரும்பாலோர் முஸ்லிம்கள். இவர் இந்தியா பாகிஸ்தான் எதனுடனும் சேராமல் தனி நாடாக இருக்கப் போவதாக அறிவித்தார். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த ஆளும் வர்க்கங்களும் ஆட்சியாளர்களும் ஆசை காட்டுதல், திரைமறைவு சூழ்ச்சிகள், மிரட்டுதல், நேரடியாக படையெடுத்தல் போன்ற எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு எப்படியாவது காஷ்மீரை தங்களது ஆதிக்கத்தில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்தார்கள். 1947க்கு முன்பிருந்தே காஷ்மீர் தனி நாடாகவே இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 1932 அமைக்கப்பட்ட அனைத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு என்ற கட்சி போராடி வந்தது. இதன் தலைவர்தான் ஷேக் அப்துல்லா. ஆரம்பத்தில் முஸ்லிம் மத உணர்வை பயன்படுத்தி செல்வாக்கு தேட முயன்ற தேசிய மாநாட்டு கட்சி பின்னர் மத வேறுபாடு இன்றி போராட ஆரம்பித்தது. ஆயிரத்தி 1944 புதிய காஷ்மீர் என்ற பெயரில் ஒரு கொள்கை அறிக்கை வெளியிட்டது. அதில் காஷ்மீர் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்ட தனி நாடாக வேண்டும், சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட அவை மற்றும் அதற்கு பொறுப்பான அமைச்சரவை, கேந்திர தொழிற்சாலைகள் தேசியமயம், ஏகபோக தனியார் முதலாளித்துவம் ஒழிக்கப்படும், தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கப்படவும் ஆண்களோடு சமமாக பெண்களுக்கு உரிமை போன்ற திட்டங்கள் அதில் வெளியிடப்பட்டிருந்தன. ஆரம்பத்தில் இருந்தே ஷேக் அப்துல்லாவை தனது செல்வாக்கிற்குள் கொண்டுவர முயன்றார் முகமது அலி ஜின்னா. காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைத்துக் கொள்ள ஷேக் அப்துல்லாவை பயன்படுத்த ஜின்னா எண்ணினார். ஊசலாட்டத்தை காண்பித்தாலும் ஷேக் அப்துல்லா ஜின்னாவின் வலையில் விழவில்லை. எல்லா மதத்தினரும் சமமாகவும் இணக்கமாகவும் வாழுகின்ற சுதந்திர தனி நாடாகவே காஷ்மீர் இருக்க விரும்புகிறது. இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ அது சேர விரும்பவில்லை என அறிவித்து ஷேக் அப்துல்லா மக்களை திரட்டினார். காஷ்மீர் மக்களும் இதையே விரும்பினர். 1947 ஆகஸ்டில் காஷ்மீர் தனி நாடாகவே இருக்கும் என மன்னர் ஹரிசிங் அறிவித்திருந்தார். 1947 அக்டோபர் 22 பாகிஸ்தான் படைகள் காஷ்மீருக்குள் நுழைந்து ஆக்கிரமித்தன. மன்னர் ஹரிசிங்கின் ராணுவம் பலவீனமான நிலையில் இருந்ததால் பாகிஸ்தான் படைகள் வேகமாக முன்னேறின. பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லாமல் காஷ்மீரை சூறையாடி முன்னேறி தலைநகர் ஸ்ரீநகரையே வளைத்துக் கொண்டன பாகிஸ்தான் படைகள். ஷேக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர்கள்தான் பாக் படை எதிர்த்து ஆங்காங்கே போராடினர். மன்னர் ஹரிசிங் இந்தியாவின் ராணுவ உதவியை நாடினார். இதன் பொருட்டு காஷ்மீரை இந்தியாவுடன் இடைக்காலமாக இணைத்தார். 1947 அக்டோபர் 26 இணைப்புக்கான ஒப்பந்தத்தில் மன்னர் ஹரிசிங் கையெழுத்திட்டார். ஷேக் அப்துல்லாவும் அந்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொண்ட பின்னரே இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. உடனே பாகிஸ்தான் படையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி பின்னோக்கி விரட்ட இந்திய படைகள் அனுப்பப்பட்டன.
ஸ்ரீநகரின் முற்றுகையை உடைத்து இந்திய படைகள் முன்னேறின. காஷ்மீர் இந்தியாவுடன் இடைக்காலமாகத்தான் இணைக்கப்பட்டது. அதாவது காஷ்மீரின் பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்கள், தகவல் தொடர்பு ஆகிய 3 விஷயங்களை மட்டும் இந்தியா கவனித்துக் கொள்ளும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மற்றபடி இந்த இணைப்பு ஒப்பந்தம் வேறு எதையும் குறிக்கவில்லை. தற்காலிகமாக காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாகிவிட்டது என்ற பாத்தியதையை அந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு அளிக்கவில்லை. மவுண்ட் பேட்டனின் ஆலோசனையின் பேரில் ஒரு நிபந்தனையும் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டது. அதாவது படையெடுப்பாளர்கள் துரத்தப்பட்டு அமைதி சூழ்நிலையில் நிலைநாட்டப்பட்ட பின் காஷ்மீர் மக்களின் விருப்பத்தின் அடிப்படையில் காஷ்மீரின் இணைப்பு பற்றி இறுதி முடிவெடுக்கப்படும் என்பதே அது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், பின்னாளில் ஜனசங்க தலைவராக மாறிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகிய அமைச்சர்கள் உள்ளிட்ட மத்திய அமைச்சரவையில் ஏகமனதான ஒப்புதலோடுதான் அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இந்தியாவிற்கும் காஷ்மீருக்கும் இடையிலான ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாகிஸ்தானின் போர் நடவடிக்கைகளை நிறுத்த கோரி ஐநா சாசனத்தின் 3வது விதியை காட்டி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா முறையிட்டது. ஐநா சபையின் தலையீட்டால் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இரு நாட்டு படைகளும் ஆக்கிரமித்திருந்த காஷ்மீரத்தின் பகுதிகள் அந்தந்த அரசின் படைகளின் ஆதிக்கத்தில் இருக்கும். காஷ்மீர் மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு நடத்தி காஷ்மீரின் எதிர்காலம் பற்றி தீர்மானிக்கப்படும் என்று ஐநா சபை தீர்மானித்தது. இதை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏற்றுக்கொண்டன. இவ்வாறு தான் காஷ்மீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்கு போட்டுக் கொண்டன. அதன் பின்னர் நேரு முதல் இன்றைய மோடி வரையிலான எல்லா பிரதமர்களும் எல்லா அரசும் காஷ்மீர் மக்களை முதுகிலும் நெஞ்சிலும் குத்தி வருகின்றன என்பதுதான் வரலாறு. 1947இல் பாகிஸ்தானின் படைகளிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு காஷ்மீர் மக்களுக்கு உதவுவது என்ற பெயரில் உள்ளே சென்றது இந்திய ராணுவம். ஆனால் இன்று வரை திரும்பவில்லை. இந்தியாவிடமிருந்து விடுதலை கேட்கும் காஷ்மீர் மக்களை ஒடுக்குவதற்கு இந்திய ராணுவத்தின் பெரும்பகுதி காஷ்மீரில் நிரந்தரமாகவே நிலை கொண்டிருக்கிறது.